பாம்பேயில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கும்போது மேலேருந்து ஃபோன் பண்ணி கேட்டேன். இந்த மாதிரி நான் தனியாக தூங்க மாட்டேன், இங்கே யாராவது ஆட்கள் இருக்காங்களா, நம்ம ஊர் ஆட்கள் இருக்காங்களான்றதுக்காக கேட்டேன். அதெல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ண முடியாதுங்க, நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணுன்ட்டாங்க. இல்லைங்க, மேல் யாராவது ஐயோ நீங்கள் அப்படிப்பட்ட ஆடா அப்படின்னு. அப்புறம் நான் போய் இறங்கி போய் கிச்சனில் நம்ம ஆளுங்க யாராவது சென்னையிலேருந்து வரவங்க இருக்காங்க பார்த்தா ஒரு பையன் வேலை செஞ்சுட்டு இருந்தார். எத்தனை மணிக்கு டியூட்டி முடியும்னா 2 மணிக்கு அப்படின்னாரு. அப்புறம் 2 மணிக்கு நான் வந்து வர சொல்லி என்னுடைய அது சூட் ரூம் மாதிரி, நான் இந்த ரூமில் படுத்துட்டுருப்பேன், அங்கே வந்து அவர் படுத்துட்டுருப்பார். ஸோ அந்த மாதிரி தான். அதனால் தனியாகவே என்னால் படுக்க முடியாது. அது ஆக்சுவலாக பேய் பயம்னு சொல்ல முடியாது, எனக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கமே கிடையாது. நான் அந்த ரூமில் படுத்துருக்கேன்னா இங்கே யாரோ ஒருத்தர் ஹாலில் இருக்கணும், அப்படி தான் எனக்கு ஒரு பழக்கம். ஆனால் இப்போ வர வர தனிமைக்குள்ளே நான் போயிட்டே இருக்கேன். மெதுவாக ஒரு ட்ராவலிங் ஒன்று நடந்துகிட்ருக்கு. முந்தி நான் எப்போவுமே கூட்டத்தோடு இருப்பேன். ராத்திரி 12 மணி வரைக்கும் அசிஸ்டன்ஸோட 1 மணி வரைக்கும் பேசிட்டு, இப்போ வந்து நான் இப்போ இந்த பேட்டி முடிஞ்சோன்னா அவங்க தனியாக உட்காந்துருக்கேன்னு சொல்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்திருக்கேன்.